இப்போ செல்வராகவனுக்கும் அவங்க ஒய்ஃபுக்குமே பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. இது என்னைக்குனாலும் டிவோர்ஸில் போய் முடியலாம்ல சார் இப்போ? கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் டிவோர்ஸ் பண்ணாமல் செல்வராகவன் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து கீதா நிலவரட்ட பேசி நடந்தது நடந்துருச்சு, அவ்வளோதான், இனி நான் கரெக்டாக இருக்கேன். ஆனால் இப்போ கரெக்டாக இருக்காருங்க, பிரச்சனை இல்லை, நல்ல இயக்குனருங்க, நல்லா பழகக்கூடியவர், அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை. ஸோ இப்போ நல்லா நடிச்சிட்டு இருக்காரு, எவ்ரி திங் ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு பேட் ஹேபிட்ஸ், நீங்கள் அந்த போதைங்கிற ஒரு பழக்கத்துக்கு அடிமையானதுனால உடல்நிலை சரியில்லாமல் நீங்கள் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வெளில வந்திருக்கீங்க. இனிமேல் சாப்பிட்டா உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிஷன் வந்துருக்கு. இப்போ இனிமேல் மது அருந்துட்டாலே அவரோட உடல்நிலைக்கு வந்து ரொம்ப பெரிய ஆமாம், நீங்கள் அந்தளவுக்கு மோசமான கண்டிஷனில் போயிட்டு வந்துட்டார் இல்லையா. இப்போ எல்லாம் இருக்கும்போது நீங்கள் சேட்டையில் 1000 பண்ணும்போது எல்லாம் கூட இருந்தாங்க, சொல்லி சொல்லி பார்த்தாங்க, நீங்கள் யாருமே கேட்கல. அதான் சோனியா போனாங்க, கீதாஞ்சலியும் பிரிஞ்சு போயிட்டாங்க. நீங்கள் போட்ட இன்ஸ்டாவில் போட்ட எல்லா பதவிகளுமே எடுத்துட்டாங்க. பசங்க ஃபோட்டோ அவங்க ஃபோட்டோ இருக்கே தவிர செல்வராகவன் ஃபோட்டோ எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் எல்லாமே எல்லாம் சேட்டை பண்ணும்போது எல்லாம் இருந்தபோது பிரச்சனைகள் சண்டைனா ஒரு பொண்ணு இப்படி தாங்க வாழ முடியும்.